ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருக்ஷாட்சா பரபிரக்மை தஸ்மை ஸ்ரீ குருரமே குரவே சர்வலோகானா பிரசாசே பாபரோகினா நிதையே சர்வ வித்யானா தட்சணாமூர்த்திய நமோ நமே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி 3/3/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி மாலை 6 மணி 2 வரை, பிறகு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி, காலை 6 மணி 39 வரை, பிறகு அஸ்வினி. இன்றைய யோகம் சித்த யோகம் 60 நாளிகை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி 30 வரை, பிறகு 9 மணி முதல் 10 மணி 30 வரை. இன்றைய குளிகை பகல் 1 மணி 30 முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7 மணி 30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10 மணி 30 முதல் 12 மணி வரை. இன்றைய நாள் சுப முகூர்த்த நாள், மாத சதுர்த்தி. நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேசம் இன்பம் வந்து சேரும் நாள். ரிஷபம் திடீர் செலவுகள், கவனம் தேவை. ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் உண்டாகும். மிதுனம் அனைத்தும் நன்மைகள் நடக்கும், மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். கடகம் நினைத்தது நடக்கும், பாராட்டு கிடைக்கும் நாள். சிம்மம் எடுத்த காரிய வெற்றி கிடைக்கும், மனசாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள். கன்னி எண்ணம் ஈடேறும், நலம் உண்டாகக்கூடிய நாள். துலாம் மிகவும் கவனம் தேவை, மன பயம் ஏற்படும், எச்சரிக்கையுடன் இருக்கவும். விருச்சிகம் மனக்குழப்பம், மனதில் அச்சம் ஏற்படக்கூடிய நாள். தனுசு மன தெளிவு தேவை, மறதியால் வீண் சிக்கல் உண்டாகும். மகரம் நல்ல செய்தி வந்து சேரும் நாள், மகிழ்ச்சி. செய்யகம் நல்ல மகிழ்ச்சியான செய்யக்கூடிய காரியம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். கும்பம் சோர்வு, மன அசதி ஏற்படும், கவனம் தேவை, எச்சரிக்கையுடன் இருக்கவும். மீனம் மன சாந்தம், மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாள். மேசத்தில் வரக்கூடிய இன்றைய தின பலன், அதாவது நட்சத்திர பலன். அஸ்வினிக்கு வீண் அலைச்சல் ஏற்படும், பரணிக்கு கடின வார்த்தை, எச்சரிக்கையுடன் பேசவும். கிருத்திகை மேசத்திலும் ரிஷபத்திலும் காரிய சாதனை உண்டாகக்கூடிய நாள். ரோகிணி ரிஷபம் தன லாபம் உண்டாகும். மிருக சீரிசம் ரிஷபத்திலும் மிதனத்திலும் புதிய முயற்சி ஏற்படக்கூடிய நாள். திருவாதிரை காரிய தடை உண்டாகும், மிதுன ராசியில். புனர்பூசம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வீண் சச்சரவுகள் ஏற்படும், கவனமுடன் இருக்கவும். கடகத்தில் உள்ள பூசம், கடக ராசியில் பிறந்த பூச நட்சத்திரங்களுக்கு பண தட்டுப்பாடு உண்டாகும், கவனமுடன் செலவு செய்யவும், எச்சரிக்கையுடன் இருக்கவும். கடகத்தில் உள்ள பிறந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மன உற்சாகம் ஏற்படக்கூடிய நாள், நல்ல நாள். சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலம் உருவாகும். அதே ராசியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன கலக்கம் உண்டாகும். உத்திரம் சிம்மத்தில் 1ஆம் பாதமும் மீதி 2, 3, 4 பாதங்கள் கன்னியிலும் நண்பர்கள் சேர்க்கை உண்டாகக்கூடிய நாள். அஸ்தம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும். சித்திரை கன்னிராசியிலும் துளாராசியிலும் பிரயாணம் ஏற்படக்கூடிய நாள். சுவாதி துலா ராசியில் வீண் செலவுகள் ஏற்படும். விசாகம் துலா ராசியிலும் விருச்சிக ராசியிலும்
தலைவலி ஏற்படும். அனுசம் விருச்சிக ராசி தோல்வி பயம் உண்டாகும். கேட்டை மனபயம் உண்டாகும். மிகவும் கவனமுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். மூலம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தகாத செயல் வீண் பிரச்சனையில் சிக்கக்கூடும். கவனமுடன் இருக்கவும். போராடம் உடல் நலிவு ஏற்படும். எச்சரிக்கை தேவை. உத்திராடம் மகரத்திலும் தனுசு 1ஆம் பாகத்தில் இருக்கும். அதுக்கு அதிகாரிகள் பேட்டி. அவர்களிடம் பழகும்போது கவனமுடன் இருக்கவும். நற்காரியங்களாக நடக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். திருவோணம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு லாப செயல். அவிட்டம் மகரத்திலும் கும்பத்திலும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும். சதயம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிக்கல் வருவதால் மிகவும் கவனமுடன் இருக்கவும். புரட்டாதி தன லாபம் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல நாள் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. உத்திரட்டாதி மீன ராசியில் பிறந்த நபர்களுக்கு சாகசம் செய்யக்கூடிய நாள். ரேவதி மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரம் அஷ்டம் கன்னி ராசியில் இன்றைய வார சூளை கிழக்கு. நண்பர்களே, இன்றைய சிந்தனைக்கு விருந்து மிகவும் சிறப்பான நாள். எப்படி ஒவ்வொருத்தருடனும் இருக்க வேண்டும், இன்றைய சிந்தனைக்கு விருந்து. அதை பற்றியான இப்போதைய மன தெளிவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய செயல். விளக்க வேண்டியது விவாதம். உயர்வுக்கு வழி உண்மையும் உழைப்பும். நழுவ விடக்கூடாது வாய்ப்பு. காண முடியாதது காற்றும் கடவுளும். வெற்றி என்பது நம் கையில் உள்ளது. நண்பர்களே, விளக்க வேண்டியது விவாதம். உயர்வுக்கு வழி உண்மையும் உழைப்பும். நழுவ விடக்கூடாது வாய்ப்புகளை. காண முடியாதது காற்றும் கடவுளும். வெற்றி என்பது நம் கையில் உள்ளது. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.